தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று தவக்காலத்தின் முதலாவது வாரத்தில் புதன்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே உங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய வேண்டலோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நாங்கள் எல்லோருமே அலைக்கழிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, வேதனைக்குள்ளான, சோதனைக்குள்ளான, பாவத்திற்குள்ளான நொறுங்கிய உள்ளமாகத்தான் எங்களுடைய உள்ளம் உடைந்திருக்கின்றது. ஆண்டவர்கள் நொறுங்கிய உள்ளத்தை உற்று நோக்குகின்றார். அதே உள்ளத்தில் தான் களவு செய்வதற்கும், பொய் சொல்வதற்கும், அநீதியின் பாதையில் செல்வதற்கும், தீய குணங்களுக்கு, கெட்ட எண்ணங்களுக்கும் எங்களை நாங்கள் விட்டு செல்லும் எண்ணங்களாக எங்களுடைய எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுகின்றோம். எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் சஞ்சலம் கொண்ட உள்ளமாக, ஏக்கம் நிறைந்த உள்ளமாக, பாவம் நிறைந்த உள்ளமாக, தீச்செயல் நிறைந்த உள்ளமாக, தீய எண்ணங்கள் கொண்ட உள்ளங்களாக உள்ளங்கள் உருமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் பாவியாகி என்னை மன்னியும், மன்னித்து எனக்கு நல்ல உள்ளத்தை கொடும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிற ஒரு பொற்காலம் தான் இந்த காலம். என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்கு தெரியும். எங்களுடைய உள்ளத்தை அறிந்த ஆண்டவர் எங்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கின்றார். எங்களை உற்று நோக்குகின்றார். நான் எந்தெந்த நிலையில் இருக்கின்றேனோ அந்தந்த நிலையில் இருந்து ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். நான் பெரும் பாவியாகி என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாதையிலே அழைத்துச் செல்ல என்னை ஆண்டவர் அழைத்துச் செல்கின்றார். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உள்ளங்களின் மனமாற்றத்திற்காகவும் அவருடைய பாவ நிலையிலிருந்து அவர்கள் மனம் திரும்பவும் ஒருவரை பார்த்து நாங்கள் நன்றார்கள் அன்னைகள் மூலமாக ஆண்டவருடைய பாதையில் செல்லும் எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.